நம்மை குணமாக்குகிறது. ஹல்லேலூயா, ஆமென். இயேசு சிலுவையில் 5 காரியங்களை செய்து முடித்தார். ஒன்று, நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்தார். ரெண்டாவது, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, மீறுதல்களுக்காக சிலுவையில் மரித்தார். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய மரணத்திற்காக சிலுவையில் மரித்தார். அதே போல நம்முடைய தரித்திரத்திற்காக அவர் சிலுவையிலே மரித்தார். நம்முடைய சாபங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். நம்முடைய நோய்களை குணமாக்கும் பரிகாரியாக அவர் சிலுவையிலே மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ராத்திரி வேளையில அவருடைய தழும்புகள் என்னை குணமாக்குகிறது. ஹல்லேலூயா, ஆமென். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாயிருக்கிறது. ஆமென். ஹீலிங் இஸ் தேர் போர்ஷன். சுகம் அவர்களுடைய சுதந்திரம். எல்லாம் சொல்லுங்க, சுகம் என்னுடைய சுதந்திரம். சொல்லுங்க, சுகம் என்னுடைய சுதந்திரம். ஆரோக்கியம் என்னுடைய ஆசீர்வாதம். சொல்லுங்க, ஆரோக்கியம் என்னுடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் வியாதியோடு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் பலவீனத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், ஆமென், வியாதியோடு தரித்திரத்தோடு போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. காரணம், இயேசு எனக்காய் சிலுவையில சுமந்து விட்டார். இயேசு எனக்காய் சிலுவையில சுகத்தை கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ சுகம் ஏன் ரொம்ப அவசியம் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏன் சுகம் அவசியம்? இன்னைக்கு அநேகருக்கு என்ன இல்லை, சுகம் இல்லை, வியாதி. ஆமென். இந்த வியாதியினாலே எத்தனையோ பேர் தரித்திரராயிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வியாதியினாலே குடும்பங்களை இழந்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வியாதியினாலே மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வியாதியினாலே கஷ்டத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வியாதியினாலே தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, இந்த மனுஷனுடைய வியாதியை நீக்கும்படியா அவரே சிலுவையில் பலியானார். அவருடைய தழும்புகள் குணமாக்குகிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஆனா எனக்கு நான் ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்ச வேண்டாம், ஆண்டவரே என்னை சுகமாக்கணும் சொல்ல வேண்டாம். ஆனால் இந்த சுகம் எனக்கு தேவன் கொடுத்த சுதந்திரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சுகம் எனக்கு தேவன் கொடுத்த சுதந்திரம். அது பிள்ளைகளுடைய அப்பம். ஆண்டவர் சொல்றாரு, யாருடைய அப்பம்? பிள்ளைகளுடைய அப்பம். ஹல்லேலூயா. யாருடைய அப்பம்? பிள்ளைகளுடைய அப்பம். சொல்லுங்க, இது என்னுடைய அப்பம், பிள்ளைகளுடைய அப்பம். நான் வியாதியோடு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு எனக்காய், என் பாவங்களுக்காய், என்னுடைய வியாதிக்காக, என்னுடைய தரித்திரத்திற்காக, என்னுடைய சாபங்களுக்காக, என்னுடைய மீறுதல்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. இதை நீங்க அறிக்கை பண்ணணும் ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. நம் வியாதியோடு போராட வேண்டிய அவசியமே கிடையாது. வியாதி என்னுடைய பங்கு இல்லைன்னு நீங்க சொல்லணும். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, வியாதி என்னுடைய பங்கு இல்ல, வியாதி என்னுடைய சுதந்திரம் இல்ல, சுகம்தான் என்னுடைய சுதந்திரம், ஆரோக்கியம் தான் என்னுடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு அம்மா ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என் உடம்புல கேன்சர் வந்துருச்சுன்னாங்க. நான் சொன்னேன், ரொம்ப வருத்தப்பட்டு உங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஏசப்பா உங்களை என்ன பண்ணுவார், சுகமாக்குவார்னு சொன்னேன். அதற்கு அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, இல்லை பாஸ்டர், ஏசப்பா தான் அந்த கேன்சரை எனக்கு கொடுத்தாரு அப்படின்னாங்க. ஏமா ஏசப்பா உங்களுக்கு கேன்சர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஏசப்பா எனக்கு கேன்சர் கொடுத்து என்னை திருத்துறாரு பாஸ்டர் அப்படின்னாங்க. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இதை நான் என்ன சொல்றது, ஹல்லேலூயா. ஏசப்பா ஒரு மனுஷனுக்கு கேன்சர் கொடுத்து அவனை திருத்தணுமா? ஏசப்பா கையை உடைச்சுதான் திருத்தணுமா? காலை உடைச்சுதான் திருத்தணுமா? அப்படின்னா ஒரு சாமியே இல்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் ஒரு மனுஷனையும் வியாதியினாலேயோ தரித்திரத்தினாலேயோ சாபத்தினாலேயோ தண்டிப்பவர் இல்லை. அவர் அன்பு உள்ள தெய்வம், அவர் கிருபை உள்ள தெய்வம், அவர் இரக்கமுள்ள தெய்வம். அவர் நமக்காக சிலுவையிலே மரணத்தை ருசி பார்த்தவர். ஹல்லேலூயா. நான் கேன்சரோடு கஷ்டப்படுறதுக்கும் நான் வியாதியோடு சாகிறதுக்கும் இயேசு சிலுவையில மரிக்கவில்லை. நான் வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு சிலுவையில மரித்தார்.
ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க வியாதியோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தரித்திரத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, சாபத்தில் நீங்க அழிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இயேசு எனக்காய் சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா, என் பாவத்துக்கான பரிகாரத்தை செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா, ஆமென். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர், சிலுவையில் வாதிக்கப்பட்டீரே, திருவுடலில் எனக்காய் உங்க அன்பு பெரியது. சொல்லுங்க, உங்க கிருபை பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, ஈடிணையற்றதே. சொல்லுங்க, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். ஹல்லேலூயா. நீங்க நானும் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். அவர் யாரு? நல்லவர். நன்மை மாத்திரமே அவரிடத்திலிருந்து வருகிறது, தீமை தேவனிடத்திலிருந்து வருகிறதே அல்ல. ஹல்லேலூயா. எப்போதும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, தீமையை தேவன் வெறுக்கிறார், தீமைக்காக மனஸ்தாபப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு மனிதனும் வியாதியோடு இருப்பது அவருடைய சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சுகம் என்னுடைய சுதந்திரம், ஆரோக்கியம் என்னுடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹீலிங் இஸ் மை பிரெட். ஹல்லேலூயா, ஆமென். அது பிள்ளைகளுடைய அப்பம். சுகம் என்பது யாருடையது? பிள்ளைகளுடைய அப்பம். ஒரு ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிறார், இயேசுவே, என்னுடைய மகள் கொடிய வேதனையோடு இருக்கிறாள் என்று சொல்லும் பொழுது ஏசப்பா சொல்றாரு, நான் ஹல்லேலூயா, நான் உன் பிள்ளை என்ன செய்ய முடியாது, சுகமாக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த பிள்ளை வந்து அவ வந்து ஒரு கிரேக்க ஸ்திரீ, அவனுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் அவன் என்ன சொல்றானா, அவர்கிட்ட வந்து கெஞ்சிற, ஆண்டவரே என் பிள்ளையை எப்படியாவது நீங்க என்ன செய்யணும், சுகமாக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு நானே போட முடியாதுன்றார். அப்ப அவ சொல்றா, ஆண்டவரே, பிள்ளைகள் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே அப்படிங்கிறார். அவளுடைய விசுவாசம். ஹல்லேலூயா. அவ சொல்றா, ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லதான், ஆனாலும் என்ன ஒரு நாய்க்குட்டியா நினைச்சுக்கங்க, எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேட்கிறார். ஆண்டவர் சொல்ல அவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். ஹல்லேலூயா. என்ன பண்றார் ஆண்டவர்? ஆச்சரியப்பட்டு சொல்றாரு, நீ போ, உன் மகள் சுகமானாள் அப்படின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார், அந்த பிள்ளை என்ன சுகமாகி விட்டார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு, சுகம் என்பது பிள்ளைகளுடைய அப்பம். நீங்க நல்லா இருக்கிறது தேவனுடைய சித்தம், நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறது தேவனுடைய சித்தம், நான் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய சித்தம். ஹல்லேலூயா. சிலர் நினைக்கலாம், பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போய், ஆண்டவரே நான் மரிச்சு போயிட்டா நல்லா இருக்கும், உன மரணத்துக்காக ஆண்டவர் தெரிஞ்சு மரிச்சுட்டா எல்லாம் சரியா நினைக்கிறார். இல்லைங்க. ஹல்லேலூயா. உன்னை வாழ வைக்க ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர் பெயர் இயேசு. உன்னை ஆசீர்வதிக்க ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர் பெயர் இயேசு. ஹல்லேலூயா, ஆமென். மரணத்துக்குள்ள இருந்தாலும் உனக்கு ஜீவனை கொண்டு வருகிறவர் அவர். வியாதிக்குள்ள கட்டப்பட்டிருந்தாலும் உன் வியாதியை சுகமாக்கி எழுந்து நடன்னு சொல்லுகிற ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு. வியாதிக்கு காரணம் என்ன தெரியுமா? மீறுதல். அப்புறம் சொல்றாரு, அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அப்போ வியாதிகளுக்கு காரணம் என்ன? மீறுதல், அக்கிரமங்கள். ஹல்லேலூயா. மீறுதலும் அக்கிரமங்களும் தான் வியாதிக்கு என்னவா மாறுது? காரணமாய் மாறுகிறது. இன்னைக்கு ராத்திரி வேளையில உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லட்டுமா? நானே எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க? நற்செய்தியை கேட்க விரும்புறீங்களா? ஆமென். இயேசு உங்கள் மீறுதல்களையும் உங்கள் அக்கிரமங்களையும் சிலுவையிலே தன்னுடைய சரீரத்திலே சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா, ஆமென். கையிருந்த நல்லா தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமையை கொடுங்க. ஹல்லேலூயா, ஆமென். இனி நான் சுமக்க தேவையில்லை, இயேசு எனக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். ஆமென். அதான் ஆசீர்வாதம். அதான் என்னது? ஆசீர்வாதம்.
என்ன ஆசீர்வாதம்? ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்கிறது என்ன தெரியுமா? நான் சுமக்க முடியாத அக்கிரமத்தை, நான் சுமக்க முடியாத அந்த மீறுதலை, அதனால எனக்கு வந்த வியாதியை, அதனால எனக்கு வந்த பலவீனத்தை எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். என் பிள்ளைகளால் அதை சுமக்க முடியாது, என் பிள்ளைகள் பலவீனமானவர்கள், அவர்களால் அதை மேற்கொள்ள முடியாதுன்னு தெரிஞ்சு அவரே மனுஷனா இறங்கி வந்து அந்த அக்கிரமத்தையும் பாவத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பாவத்தை வெற்றி சிறந்தார், சாபத்தை வெற்றி சிறந்தார், அக்கிரமத்தை வெற்றி சிறந்தார், வியாதியை வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. இயேசுவை 40 முறை அடித்தார்கள். எத்தனை முறை? 40 முறை அடித்தார்கள். ஒவ்வொரு முறை அடிக்கும் பொழுதும் அந்த அந்த சாட்டையில் முன்னாடி இரும்பு கொக்கிகள் இருக்கும். என்ன இருக்கும்? இரும்பு கொக்கிகள். அவருடைய முதுகை குனிய வைத்து 40 முறை அந்த முதுகிலே அந்த வாரினால் என்ன செய்கிறார்கள்? அடிக்கிறார்கள் இயேசுவை. ஒவ்வொரு முறை அடிக்கும் பொழுதும் இயேசு என்ன தெரியுமா நினைச்சாரு? என் பிள்ளைகள் இந்த அடியினால சுகமாக போறாங்க. ஹல்லேலூயா. இயேசு ஒவ்வொரு முறை அந்த அடியை வாங்கும் பொழுதும் இனி என் பிள்ளைகள் வியாதியோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, இனி என் பிள்ளைகள் பாவ கட்டோடு போராட வேண்டிய அவசியம் இல்லை. நீ எவ்வளவு வேணாலும் அடி, என் பிள்ளைகளுக்காக, என் சுதந்திரவாதிகளுக்காக, என் ஜீவன் என் சாயலாய் படைக்கப்பட்ட என் பிள்ளைகளுக்காக நானே பலியாக ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம்ம மேல வச்ச அன்பு அது. அவருடைய முதுகு வசனம் சொல்லுகிறது உளப்பட்ட ஒரு நிலத்தை போல மாறினதா. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய முதுகு எப்படி மாறிடுச்சு? உளப்பட்ட நிலத்தை போல. உளப்பட்ட நிலம் எப்படி இருக்கும்? அப்படியே அந்த மண்ணெல்லாம் மேல வந்து ஏசப்பாவுடைய முதுகு எப்படி ஆயிடுச்சுன்னா நம்மளை அடிக்கும் பொழுது, நமக்காக அடி வாங்கும் பொழுது உளப்பட்ட நிலத்தை போல ஒரு சதை கூட பின்னாடி இருக்கல. அடித்த அடியில எல்லாம் பீத்தி எடுக்கப்பட்டது. அவர் அதை சகித்து கொண்டார். ஏன் சகித்தார் தெரியுமா? நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நீ சுகமாக வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. இப்படி முழுதும் நினைச்சுக்கங்க, இந்த வியாதி என் பங்கு அல்ல, என் சரீரத்தை அந்த வியாதிக்கு இடம் இல்லை. ஏன் தெரியுமா? இதை இயேசு சுமந்துட்டார். இது இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த சரீரத்தில் என்னை ஆளுகை செய்ய உனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லுங்க. வியாதியை பார்த்து என்ன சொல்லணும்? என் சரீரத்தில் நீ ஆளுகை செய்யறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. இந்த சரீரம் இயேசுவுக்கு சொந்தமானது. இந்த சரீரத்தில் ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த சரீரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் இது. ஹல்லேலூயா. நீங்க இதை ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணிட்டே இருங்க. இது ஒரு மருந்து. இது என்னது? ஒரு மருந்து. சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு ஆரோக்கியம் வந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. பரலோகத்தில் உங்களுக்கு சுகம் எதுல தெரியுமா இருக்கு? இயேசுவினுடைய சிலுவை மரணத்தினாலே. உங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு விட்டார், உங்களுக்காக அவர் வாதிக்கப்பட்டு விட்டார், உங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டு விட்டார். ஹல்லேலூயா. இயேசுவை யாரும் கொலை செய்யவே முடியாது, இயேசுவை யாரும் அடிக்கவே முடியாது. இயேசு தன்னை அடிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? உன்மேல் என்மேல் வைத்த அன்பு. ஹல்லேலூயா. உன்மேல் என்மேல் வைத்த அன்பு, உன்மேல் என்மேல் வைத்த அன்பு. நீ வியாதியோடு இருக்கக்கூடாது, தரித்திரத்தோடு இருக்கக்கூடாது, சாபத்தோடு இருக்கக்கூடாது, பாவத்தோடு போராடக்கூடாதுன்றதுக்காக இயேசு எல்லாவற்றையும் சிலுவையில செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் இந்த பூமியில எப்படி தெரியுமா வாழலாம்? சுகத்தோடு வாழலாம், வெற்றியோடு வாழலாம். தோல்வியின் வாழ்க்கையை நான் வேண்டாம், தோல்வியின் வாழ்க்கையை விரும்பாதீங்க. தோல்வி வரும்பொழுதெல்லாம் சொல்லுங்க, தோல்வியின் வாழ்க்கை எனக்கு இல்லை, எனக்கு வெற்றியின் வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பாவத்தை ஜெயிக்கிற வல்லமையை எனக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நான் பேசும் பொழுதே நிறைய பேருக்குள்ள சுகம் அளிக்கிற அவருடைய வல்லமை அப்படியே இறங்கி கொண்டிருக்கிறது. நீங்க சுகம் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் நரம்புகளிலே சுகம், எலும்புகளிலே சுகம், உங்கள் தசைகளிலே, உள் உறுப்புகளிலே தேவனுடைய சுகம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். வசனத்தில் வாசித்தோம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஹல்லேலூயா.
அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. ஆக்கினை, ஆக்கினை என்ன? தண்டனை. எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய தண்டனை யார் மேல் வந்தது? இயேசுவின் மேல் வந்தது. ஹல்லேலூயா. ஆமென். அங்க இருக்கிற மக்கள்லாம் நினைச்சாங்க, இயேசுவைய அடிக்கிறாங்க, இயேசுவை காரி துப்புறாங்க, இயேசுவை கொலை செய்யறாங்களே அப்படின்னு நினைச்சாங்க. போறவங்க எல்லாம் நினைச்சாங்க, இவன் என்ன பாவம் செய்தானோ, இவன் என்ன கிரமம் செய்தானோ என்று கூட அங்கிருந்தவர்கள் சொன்னாங்க. சிலர் சொன்னாங்க, ஒரு பாவமும் செய்யாத இவரை சிலுவையில் அறைகிறார்கள் என்று சொல்லி சிலர் வருத்தப்பட்டார்கள். ஆனா இயேசு எதற்காக அந்த ஆக்கினையை, அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா, ஏன் சிலுவையில் அடிக்கப்பட்டார் அப்படின்னா, ஆக்கினை அவர் மேல் சுமத்தப்பட்டது. என்னது? ஆக்கினை. ஹல்லேலூயா. ஆக்கினைனா நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை, என் பாவத்துக்காக நான் சுமக்க வேண்டிய சிலுவையை, நான் என் சரீரத்தில் சுகம் உண்டாகுவதற்காக அவர் அங்கே அனுபவித்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் தெரியுமா? இந்த சாப சிலுவையில என் இயேசு எனக்காய் சாபமாய் தொங்கினார். இந்த சாப சிலுவையில இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார். என் வியாதி அந்த சாப சிலுவையில இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள். 1 பேதுரு 24, 25, 2, 24, 25 வசனங்கள். அதை அப்படியே வாசிக்க நம்ம கேட்போம். ஹல்லேலூயா. ஆமென். Thank you Jesus. கவனிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே, யாரு? இயேசு தாமே. எதற்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார்? ஒரே காரணம், நாம் பாவத்துக்கு மரிச்சு நாம் நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் சிலுவையிலே பலியானார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய பாவங்கள் நம்ம ஏதோ நல்லது செய்யறதுனால தீர்ந்து போகாது. நம்ம ஏதோ ஒரு பிராயச்சித்தம் பண்றதுனால நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை இல்ல. பாவத்திலிருந்து விடுதலை இயேசுனுடைய சிலுவை மரணத்தினால் மட்டுமே உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு அவர் சொல்றாரு, அவருடைய நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு பாவத்தின் பாரத்தோடு கஷ்டப்படுறீங்க? பாவத்தை விட முடியலையே. இந்த பாவம் என்ன? இந்த பாவத்தினால என் குடும்பம் அழிந்து கொண்டிருக்கிறதே, இந்த பாவம் என் சரீரத்தை அழிக்கிறதே, எனக்கு சமாதானம் இல்லாமல் நான் இருக்கிறேனே, என் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லையே, என் தொழில ஒரு ஆசீர்வாதம் இன்னைக்கு இல்லையே. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்றேன். ஆண்டவர் உங்க பாவத்தை சிலுவையில சுமந்து தீர்த்துட்டார். சொல்லுங்க, சுமந்து தீர்த்துட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனி நீ பாவத்தோடு போராட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த பாவ பழக்கம் உன்னை விட்டு தானா போயிடும். நீ இயேசு வசனத்தை சொல்லு, இயேசு என் பாவத்தை சிலுவையில சுமந்து தீர்த்துட்டார்னு அறிக்கை பண்ணு, உன் பாவம் மறைஞ்சு போயிடும். ஹல்லேலூயா. பாவத்தோடு நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். வசனத்துல வாசிக்கிறோம், சிலுவையின் மேல் சுமந்தார். இயேசு சும்மா சிலுவையில சுமக்கல. ஒவ்வொரு முறை இயேசு அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகும் பொழுதும் இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் அவர் மனதில் வைத்திருந்தார். ஆமா, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உங்க பேரை அவர் தன் முதுகுல சுமந்துட்டார். உங்க பாவத்தை அவருடைய முதுகுல சுமந்துட்டார். உங்க அக்கிரமத்தை அவர் முதுகுல சுமந்துட்டார். உங்க சாபத்தை அந்த சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். நீ சுமக்க வேண்டாம். அந்த பாவத்தோடு நீ போராட வேண்டாம். அந்த அக்கிரமத்தோடு நீ போராட வேண்டாம். அந்த பாவ வாழ்க்கையிலே நீ வாழ்ந்து செத்து போக, நரகத்துக்கு போக வேண்டாம். உனக்கு இயேசு விடுதலையை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. ஆமென். நிறைய பேருக்கு செத்தாதான் செத்து பரலோகத்துக்கு போறதுக்கு தான் இயேசுன்னு நினைக்கிறீங்க. இல்லைங்க, இந்த பூமியில இருக்கும் பொழுது இயேசு உன்னை வாழ வைப்பார், உன்னை சுகமாக்குவார், உன்னை விடுதலை பண்ணுவார், உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென்.
ஒரு வசனத்தை எடுப்போம். எபிரேயர் 9:28 வசனம், 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுகிறது? 27 வாசிச்சீங்கன்னா அதுல ஒரு வசனம் இப்படியா சொல்லுகிறது: அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் ஒரே தரம் மரிக்க போகிறோம், எல்லாரும் ஒரு தரம் நியாய தீர்ப்புக்குள்ள போக போகிறோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு வசனம் என்ன சொல்லுதுன்னா, நியாய தீர்ப்பு இல்லை. ஏன் நியாய தீர்ப்பு இல்லை அப்படின்னா, இயேசு இந்த உலகத்துல அவர்களுக்காக ஆக்கினையை அடைந்து விட்டார். இயேசு அவர்களுக்காக இந்த உலகத்துல தண்டனையை ஏற்றுக்கொண்டார். இயேசு இந்த உலகத்துல அவர்களுக்காக வாதிக்கப்பட்டார். இயேசு இந்த உலகத்தில் அவர்களுக்காக சிலுவையிலே கொலை செய்யப்பட்டார். அவருடைய ரத்தம் அவர்களுக்காக இந்த பூமியிலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ற வசனங்கள் எல்லாம் இந்த ரத்தத்தினாலே தோய்க்கப்பட்ட வசனங்கள். இந்த ரத்தத்தின் வல்லமை உங்களை விடுதலையாக்குகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வசனம் சொல்லுது, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு. ஹல்லேலூயா. நீங்க திரும்ப 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 போய் பாவ மன்னிப்பை பெறணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்க இயேசுவுக்குள் வரும் பொழுது ஒரே தரம் இயேசு உங்களுக்காக பலியிடப்பட்டார் என்பதை நீங்க விசுவாசிக்கும் பொழுது உங்க பாவம் நீங்கி விடுகிறது. ஹல்லேலூயா. உங்க பாவம் நீங்கி விடுகிறது. இந்த வியாதிக்கு காரணம் என்ன? பாவம். இந்த தரித்திரத்துக்கு காரணம் என்ன? பாவம். இந்த சாபத்துக்கு காரணம் என்ன? பாவம். பாவத்துக்கு பரிகாரம் இயேசுனுடைய ரத்தம் மட்டுமே. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் நம்மளை பாவத்திலிருந்து விடுதலை செய்ய முடியாது. வேற யாரோ ஒரு மனுஷனுடைய ரத்தம் நம்மளால நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது. இயேசுனுடைய ரத்தம் மட்டுமே விடுதலை கொடுக்க முடியும். காரணம், இயேசு பரிசுத்தர். அவர் பாவம் இல்லாதவர். பாவம் இல்லாத ஆட்டுக்குட்டியாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 103:3-4 வசனங்கள். சங்கீதம் 103:3-4 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 103:3-4 வசனங்களை இன்னைக்கு வாசிங்க. ஆண்டவர் அருமையா பாருங்க, நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் சொல்லுங்க, என் அக்கிரமங்கள் எல்லாம், எல்லாம் சொல்லுங்க, என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து விட்டார். ஹல்லேலூயா. என் நோய்களை எல்லாம் குணமாக்கி விட்டார். நோய்க்கு காரணம் என்ன? அக்கிரமம், மீறுதல். அதை மன்னிச்சுட்டா நோய் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நோய்க்கு வாய்ப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல ரொம்ப அதிகமா போற பிசினஸ் என்ன தெரியுமா? மெடிக்கல் இண்டஸ்ட்ரி. டாக்டர்கிட்ட போனோட சொல்லுவாங்க, டாக்டர் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, உயிரை காப்பாத்திருங்க. சொல்றோமா இல்லையா? அந்த நேரத்துல நம்ம காசை பார்க்கிறோமா? ஆனா நிறைய நேரத்துல எவ்வளோ காசு கொட்டி கொடுத்தாலும் டாக்டர் கடைசியில வந்து சொல்லுவாரு, நாங்க ரொம்ப முயற்சி பண்ணோம், ஐ எம் சாரி. ஹல்லேலூயா. ஆனா இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு? உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஹல்லேலூயா. எப்படி இருக்கும்? வாழ வயது போல மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவருடைய கிருபை. எந்த தெய்வத்திட்டம் இல்லாத ஒரு விசேஷம். இயேசு உன்னை நேசிக்கிறார். உனக்காக சிலுவையில ஜீவனை கொடுத்தார். உனக்காக யார் ரத்தம் சிந்துறாங்க? உன் கணவன் கூட செய்ய மாட்டான், உன் மனைவி கூட செய்ய மாட்டான். நீ படிச்சு ஆளாக்கின உன் பிள்ளை கூட உனக்காக ஸ்மரிக்க துணிய மாட்டான். ஹல்லேலூயா, ஆமென். அன்றைக்கு ஒரு வேடிக்கையா ஒரு வீட்டில் ஒரு சம்பவத்தை பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கதை சொன்னேன்.
ஒரு கணவன் மரித்து போகிறான், இளம் வயது. அந்த மனைவி, அவனுடைய தாய் எல்லாரும் உட்கார்ந்து அழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, என்னை விட்டு போயிட்டீங்களே, உங்க மேல நாங்க எவ்வளவு அன்பு வச்சிருந்தோம், எங்களுக்காக குடும்பத்துக்காக நீங்க எவ்வளவு உழைச்சிங்க, ஐயோ நான் எப்படி வாழ போறேன் அப்படின்னு மனைவி அழுகிறார். ஒரு பக்கம் தாய் சொல்ற, ஐயோ மகனே, உன்னை பெத்து வளர்த்து உன்னை ஆளாக்கி இவ்வளோ சின்ன வயசுல நீ போய் சேர்ந்துட்டியடா, எனக்கு சாவ பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு, ஐயோ இது யாருக்குமே வரக்கூடாதுன்னு தலையா அடிச்சுக்கிட்டு அழுகிறா. அப்போ அந்த வழியில ஒரு ஞானி வரார். யாரு? ஞானி ஒருத்தர் வரார், ஒரு சாது வரார். அவர் வந்து எட்டி பார்த்துட்டு ஐயோ ரொம்ப மனஸ்தாபப்படுகிறார். அப்போ அந்த தாயும் மனைவியும் சொல்லுகிறார், ஐயா என் கணவரை எப்படியாவது என்ன செய்யுங்க, உயிரோட இழுப்புங்க அப்படிங்கிறார். அப்போ சாது சொன்னாரா, சரி உன் கணவனை நான் என்ன செய்யறேன், உயிரோட நான் எழுப்புறேன், ஆனா அதுக்கு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னாங்க. அப்ப அந்த மனைவி சொன்னாலா, என் உயிரை வேணாலும் தரேன் அப்படின்னாலாம். அம்மா சொன்னாங்களா, என் உயிரை வேணாலும் தரேன் அப்படின்னாங்களா. சரி, சாமியார் சொன்னாரா, போய் உள்ள இருந்து ஒரு சொம்பு தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னாரா. எடுத்துட்டு வந்தேன்ன, சரிம்மா இப்போ உன் உயிரை கொடுக்குறேன்னு சொன்னியே, உன் உயிரை இந்த தண்ணியில, உன் உயிரை எடுத்து இந்த தண்ணியில போட்டு அந்த மனுஷனுக்கு நான் கொடுக்க போறேன், அவன் உயிரோடு எழுந்துருவான் அப்படின்னாரா. அப்போ இந்த அம்மா சொல்லிச்சான், இந்த மனைவி சொன்னாலாம், ஐயோ சாமி எனக்கு சின்ன வயசு, எனக்கு 2 சின்ன சின்ன பிள்ளைங்க வேற இருக்கிறாங்க பாருங்க, என் மாமியாரு வயசாகி போயிடுச்சு, அவங்க உயிரை வேணா எடுத்துக்கங்க, அது இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறதும் ஒண்ணு, அது ஒரு தண்டச்சோறு கிடைக்குது, அதை உயிரை வேணா எடுத்து என் கணவன் உயிரை காப்பாத்துங்க அப்படின்னா. சரி, சாமியார் இப்ப எங்க போனாரா, மாமியார் அம்மா கிட்ட போனாங்களா, அவங்க அம்மா கிட்ட. சரி அம்மா, உங்க பையன் உயிரோடு வேணும்னு இவ்வளவு நேரம் அழுதீங்களே, வாங்க உங்க உயிரை கொடுங்க, இப்ப என்ன செஞ்சிடலாம், உங்க மகனை எடுப்பு காப்பாத்திடலாம். மாமியார் சொல்லிச்சான், ஐயோ சாமி நான் இன்னும் நிறைய வாழ்க்கையில ஒண்ணுமே அனுபவிக்கல, வயசான காலத்துல 4 புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் புண்ணியெல்லாம் தேட வேண்டியது இருக்குது, இப்பவே என் உயிரை எடுத்துட்டீங்கன்னா எப்படி, பாருங்க என் பேர பிள்ளைங்க என்ன இல்லாம என்ன செய்ய முடியாதா, வாழ முடியாதுன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அப்பதான் அந்த சாது சொன்னாராமா, நம்ம ஒரு செத்து போனா ஒருத்தர் சொல்லுவான் உயிரை வேணாலும் எடுத்துக்கன்னு சொல்லுவான், ஆனா யாரும் உயிரை கொடுக்க மாட்டான். ஆனா உன்னை வாழ வைக்க, என்ன வாழ வைக்க இயேசு தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உன்னை பார்த்து நான் இருக்கிறேன் கவலைப்படாத, நான் இருக்கிறேன் கவலைப்படாத இருக்கிறேன்னு சொல்றவங்களா யாரும் கூட இருக்க போறதே இல்லை. உனக்காக, நீ பாவத்துல வாழக்கூடாதுன்றதுக்காக, உன்னை விடுதலை செய்யணும்ன்றதுக்காக இயேசு நீ சிலுவையில மரிக்கும் பொழுது உனக்காகவும் சேர்த்து சிலுவையில மரித்தார். அவர் ஏதோ தவறு செய்ததினாலே தண்டிக்கப்படவில்லை, பாவம் செய்ததினாலே அவர் தண்டிக்கப்படவில்லை. நம்முடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய அக்கிரமங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய ஜீவனை நமக்காக சிலுவையில ஒப்பு கொடுத்தார். ஆமென். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பையன், எங்க வீட்டுல 3 பொட்ட பிள்ளைங்க. எங்க அப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், என்ன ரொம்ப நேசிப்பார், என் மேல ரொம்ப அன்பு அவருக்கு. ஆனா அவரு குடி பாவம், எங்க குடும்பம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஒரு கட்டத்துல நான் ஒரு வாலிபனா, ஒரு 23 24 வயசு இருக்கிற நேரத்துல நான் குடியினால பயங்கரமா பாதிக்கப்பட்டு, பாவத்துல கட்டப்பட்டு, பாவத்தின் வல்லமையினால பிடிக்கப்பட்டு போனேன். ஆனா எனக்கு தெய்வ பக்தி ரொம்ப ரொம்ப தெய்வ பக்தி. அதிகாலையில் எழுந்து அநேக ஆலயங்களுக்கு போவேன், தேர் திருவிழாவுக்கெல்லாம் போவேன், மலை ஏறி இறங்குவேன், நிறைய காரியம் செய்வேன். ஆனா எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கவே இல்லை. பாவத்திலிருந்து எங்க குடும்பம் மீட்கப்பட முடியாமல் போய்விட்டது. எங்க குடும்பம் ரொம்ப தரித்திரத்தின் நிலைமைக்கு போயிட்டோம். அடுத்த வேளை சோறு எங்க வீட்டுல இருக்குமா இருக்காதுன்னு எங்களுக்கு தெரியாது. பல வருஷம் நாங்க இருந்த வீட்டுல வாடகையே கட்டல, ரொம்ப வருஷம் நாங்க கட்ட முடியல எங்களுக்கு. இப்படி சூழ்நிலையில ஒரு நாள் பாவம் அதிகமாகி, பாவத்தினால வந்த விளைவுகள் என் மேல ரொம்ப பாதிக்கப்பட்டு, பாவத்தினுடைய வல்லமை ரொம்ப கொடூரமான ஒரு சூழ்நிலைக்கு போனதுனால ஒரு நாள் முடிவு பண்ணேன், எந்த சாமியும் என்ன காப்பாத்தல, கடைசியா நான் என்ன செய்ய போறேன், சாகணுங்கிற மனநிலை எனக்குள்ள வந்துருச்சு. மரித்தா எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எனக்குள்ள வந்து விட்டது. ஒரு நாள், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சகோதரர் இயேசுவை பத்தி பலமுறை சொன்னார். இயேசு நல்லவர், ஏற்றுக்கொள்ளுங்க. நான் அவரை பலமுறை திட்டி இருக்கிறேன், காரி துப்பி இருக்கிறேன், அடிச்சிருக்கிறேன். ஏன்னா நான் என்னுடைய மதத்துல ரொம்ப வைராக்கியமா இருந்த ஒரு மனுஷன். அப்போ ஒரு நாள் இரவுல நான்
என்னுடைய ஜீவனை மாய்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா குடும்பத்திலையும் ஒரு சமாதானம் இல்லை, என்னுடைய சகோதரிகளுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம் இல்லை, எங்க குடும்பத்துல ஆசீர்வாதமே இல்லை, உணவு இல்லை. ஆனா எங்க அப்பா செய்யாத மந்திரம் இல்லை, தந்திரம் இல்லை, போகாத கோயில் இல்லை, கடவுள் இல்லை, தெய்வங்கள் இல்லை, ஒண்ணுமே எல்லாம் போகாத இடமே இல்லை. பல இடங்களுக்கு நானும் எங்க அப்பாவும் போவோம், பல நாட்கள் தியானம் இருப்போம், பல பூஜாரிகளை போய் பார்ப்போம், பல ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவழித்து அவரும் நொடிந்து போய் அவரும் குடி போதையின் உச்சத்துக்கு போய்விட்டால் நானும் போய்விட்டேன். ஒரு நாள் மரித்து போகலாம் என்று சொல்லி எண்ணி நான் மரிக்க போகும் பொழுது இயேசுனுடைய சத்தம் என்னுடைய காதுகளிலே கேட்டது. ஆண்டவர் சொன்னார், நீ மரிக்காத, உன்னை இந்த பூமியில நான் வாழ வைப்பேன் அப்படின்னார் ஆண்டவர். ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன்னை வாழ வைப்பேன், நீ சாகாத அப்படின்னார். அப்போ அந்த மனுஷன் எனக்கு சொன்ன வசனங்கள் எல்லாம் எனக்குள்ள என்ன வருது? ஞாபகம் வருது. என்னுடைய இருதயத்தில் அதெல்லாம் அப்படியே ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். அந்த வசனங்கள்லாம் எனக்குள்ள பேச ஆரம்பிக்க எனக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம் அன்னைக்கு கிடைச்சிச்சு. என்ன கிடைச்சது? தெய்வீக சமாதானம். அது வரைக்கும் நான் குடிச்சிருக்கிறேன், வெறிச்சிருக்கிறேன், பாவம் செஞ்சிருக்கிறேன், எத்தனையோ தியானங்களுக்கு போயிருக்கிறேன். அன்னைக்கெல்லாம் கிடைக்காத ஒரு தெய்வீக சமாதானத்தை என் வாழ்க்கையில முதல் முறையா நான் அனுபவிக்கிறேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணினேன், என் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு என் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு 25 வருஷம் ஆகிவிட்டது. இயேசு இன்றைக்கும் என்னை ஆசீர்வதித்து நடத்தி கொண்டு வருகிறார். என்னை ஒரு குறைவில்லாம வைத்திருக்கிறார். அதே தெய்வ சமாதானத்தோடு அவருக்கு ஊழியம் செய்ய ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒண்ணுதான் சொல்றேன், இந்த இயேசு நல்லவர், உங்களை வாழ வைப்பார். இன்னைக்கு சூழ்நிலையை பார்க்காதீங்க. அன்னைக்கு நான் இயேசுவினிடத்தில் வரும் பொழுது வெறுமையாய் வந்தேன், பாவத்தோடு வந்தேன், அக்கிரமத்தோடு வந்தேன், அநியாயக்காரனாய் வந்தேன். இந்த உலகம் எனக்கு நியாய தீர்ப்பை கொடுத்தது, தண்டனையை கொடுத்தது. ஆனால் இயேசு சொன்னார், நான் உன்னை தண்டிக்கவில்லை, நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னார். ஹல்லேலூயா. 25 வருஷமா இயேசுவை பாடிக்கிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. எங்க அப்பா என்னை கைவிட்டார். எங்க அப்பா சொன்னார், மதம் மாறிட்டடா நீ, என் ஜாதியில எனக்கு அவமானத்தை கொண்டு வந்துட்டேன், இனி எனக்கு நீ பிள்ளையே இல்லைனாரு. எனக்கு உயிருக்கு உயிரா நேசிச்ச என் தகப்பன், நான் பாவம் செய்த போதெல்லாம் என்னை நேசித்த என் தகப்பன் என்னை பார்த்து சொன்னாரு, இனி நீ எனக்கு மகனே இல்லை அப்படின்னாரு. தவறு செய்யும் போது நேசித்த தந்தை மனம் திரும்பிய பொழுது துரத்தி விட்டார். இதுதான் உலகம். நீ எவ்வளோ ஒரு மனுஷனை அவன் தான் என்னை காப்பாற்றுவான், அவன் தான் என் கூட வருவான், அவன் தான் எனக்கு எல்லான்னு நினைக்கிறியோ அந்த மனுஷன் உன்னை ஒரு நாள் கைவிடுவான். ஆனா இயேசு உன்னை கைவிட மாட்டார். அந்த இயேசு உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனையோ நாட்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உபத்திரவம், 5 ஆண்டுகள் உபத்திரம், ஒரு நாள் 2 நாள் இல்லை. நண்பர்கள் கைவிட்டார்கள். குடிக்கும் பொழுது கூட இருந்த நண்பன்லாம் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது ஒருத்தரும் இல்லை, எல்லாம் போயிட்டான். வேலை செஞ்ச இடத்துல வேலை இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால வேலை இல்லை. எனக்கு என் குடும்பத்துல யாருமே என்ன அங்க பார்த்தா காரி என்னை துப்பிட்டு போவாங்க. நிந்தைகள், அவமானங்கள், பல நாட்கள் உணவில்லை, உடை இல்லை, ஒரு பேண்ட் ஷர்ட்டோட பல நாள் வாழ்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனாலும் ஒன்னே ஒண்ணுதான் என்னை இன்னைக்கும் நிக்க வைக்கிறது. ஆசீர்வாதம் அல்ல, பணம் அல்ல, காசு அல்ல, இயேசு என் மேல் வைத்த அன்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அன்பை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டானா போதும், அவன் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போவே மாட்டான். சூழ்நிலைகள் வந்தாலும், என்ன சூழ்நிலைகள் ஆனாலும், யார் உன்னை கைவிட்டாலும் அந்த இயேசு உன்னை கைவிட மாட்டார். அன்னைக்கு ஒன்றுமில்லாமல் இருந்த என்னை இன்னைக்கு தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். நான் ஆசீர்வாதத்துக்காக மட்டும் உனக்காக பேசல. அவர் நல்ல தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், அவரை அன்றி வேறே தேவன் இல்லை. ஹல்லேலூயா. அவரே ஆண்டவர், அவரே ராஜா, அவரே கர்த்தர். ஒரு நாள் வரும், எல்லாரும் நியாய தீர்ப்பில் ஏன் தேவனுக்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நீ அவருக்காக பட்ட கஷ்டம், பாடு, நெருக்கமெல்லாம் பார்த்து சொல்லுவார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உன்னுடைய சமாதானத்துக்குள் பிரவேசி என்று சொல்லி தேவன் உன்னை பார்த்து சொல்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாடுகளை பார்த்து, நெருக்கங்களை பார்த்து, வேதனைகளை பார்த்து இயேசுவை விட்டு பின்வாங்கி போகாத. ஹல்லேலூயா. ஆமென். அந்த இயேசு நல்லவர், உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். சரி, இந்த வசனத்துக்குள்ள வருவோம். இந்த சுகம் என்னுடைய போஷன், சுகம் என்பது என்னுடைய சுதந்திரம். எல்லாம் சொல்லுங்க, சுகம் என்னுடைய சுதந்திரம், ஆரோக்கியம் என்னுடைய ஆசீர்வாதம். நான் இந்த பூமியில வியாதியோடு,
ஆமென், சாபத்தோடு பாவத்தோடு வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஒரு காலத்துல 6 மணிக்கு இல்ல 12 மணிக்கு குடிக்க ஆரம்பிக்கலன்னா என் கை கால்லாம் நடுங்கும். எனக்கு டாக்டர் சொன்னார், உன் நர்வ்ஸ் எல்லாம் வீக் ஆகி போயிருச்சு, நீ ரொம்ப நாள் வாழ்றது கஷ்டம்னாரு. என்ன சொன்னாரு? நீ ரொம்ப நாள் வாழ்றது கஷ்டம் அப்படின்னாரு. உன் ஈரல்லாம் குடிச்சு குடிச்சு என்ன ஆயிடுச்சு, கெட்டு போயிருச்சு அப்படின்னாரு. டாக்டர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தெரியுமா? 30 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் எனக்கு சொன்னார். 30 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். ஆனா என் கூட இருந்த நிறைய பேர் குடிச்சே செத்து போயிட்டான். இன்னைக்கு அவன்லாம் உயிரோட இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு உன் வயதை திரும்ப வாழ வயது போல மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். என் கூட படிச்ச என் ஃப்ரெண்ட்ஸ் வாழ வயதை கொடுப்பார். கெட்டுப்போனுடைய ஈரல், கெட்டுப்போனுடைய லங்ஸ், ஹார்ட், குடல், உன்னுடைய கை கால் எல்லாம் புது பலனடையும். கழுகுகளை போல புதிய ஆவியை பெற்று உயர எழும்பக்கூடிய வல்லமையை தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நான் சாப்பிடுறேன், டெய்லி அவருடைய வசனத்தை உணவா சாப்பிடுறேன், அவருடைய பரிசுத்த ஆவியானவரை தண்ணீரா குடிக்கிறேன். அந்த உணவு எனக்கு எல்லாம் என்ன போய் செய்ய தெரியுமா? எனக்குள்ள ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அற்ப ஆயுசுல நீங்க சாக வேண்டிய அவசியம் இல்லை. அறிக்கை பண்ணுங்க, நான் அற்ப ஆயுசுல சாக மாட்டேன். டாக்டர் சொல்லலாம், மந்திரவாதி சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் உன்னை, வசனம் சொல்லுது, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல். எல்லாம் சொல்லுங்க, வாழ வயது போல் இருக்க போறேன். ஹல்லேலூயா. எப்படி இருக்க போறீங்க? வாழ வயது போல இருக்க போறீங்க. ஹல்லேலூயா. அதான் ஆசீர்வாதம், அதான் நன்மை. ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவர் அநேகருடைய கட்டுகளை எல்லாம் உடைக்க போகிறார். பாவ கட்டுகளை இன்னைக்கு ஆண்டவர் உடைக்க போகிறார். ஆமே, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவ கட்டுகள், பாவ வல்லமைகளை ஆண்டவர் உடைத்து